அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த 12வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு நிறைவடைந்தது. முதல் முறையாக அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, அமீரகம் உட்பட உலகம் முழுவதிலிருந்தும் தொழில்துறையில் சாதித்த தமிழர்கள் பங்கேற்றனர். தங்களுடைய வெற்றிக்கான ரகசியங்களையும் பகிர்ந்து கொண்டனர். இறுதியாக 13வது உலக தமிழர் மாநாடு அடுத்த ஆண்டு மொரீஷியஸில் நடைபெறும் என்று மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் நெப்போலியன், அமெரிக்க முன்னாள் அமைச்சர் ராஜன் நடராஜன், VRS சம்பத் தெரிவித்தனர். மாநாட்டின் முடிவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தமிழக முதலமைச்சரிடம் விரைவில் ஒப்படைக்கப்படும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். அமெரிக்காவில் உலக தமிழர் பொருளாதார மாநாட்டில் தந்தி டிவிக்கு சிறப்பு பேட்டியளித்த சீரியல் ஆண்டர்பிரினியர் கணேஷ் ராதாகிருஷ்ணன், இனி எதிர்காலம் எல்லாம் குவாண்டம் அறிவியல்தான், தமிழக மாணவர்கள் அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அவரோடு எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் பேசிய பேட்டியை பார்க்கலாம். அமெரிக்காவில் கொடிகட்டி பறக்கும் தமிழர்களில் ஒருவர் திரு கணேஷ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார், நீங்க சாதாரண மனிதர் கிடையாது. மிகப்பெரிய கம்பெனி ரோல்ஸ் ராய்ஸ், ஜான்சன் அண்ட் ஜான்சன் போன்ற உயர்ந்த கம்பெனி, இன்னும் வேர்ல்டு பேங்க், இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு ஐடி அட்வைசர். ஒரு படி மேல எல்லாரும் ஐடியில் வேலை செய்வாங்க, புது கம்பெனி ஆரம்பிப்பாங்க. பட் நீங்க மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு ஐடி அட்வைசரா இருக்கீங்க, நிறைய பேட்டன்ஸ் வச்சிருக்கீங்க, $1 பில்லியன் ஃபர்ம் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, பல ஆயிரம் கோடிகள். அதை நீங்க உலகமறிந்த தமிழர். தந்தி டிவி வாயிலாக நீங்க தமிழக மக்களிடம் பேசுவதற்கு ஒப்புக்கொண்டமைக்கு முதல்ல மிக்க நன்றி சார். உங்களுக்கு நன்றி. நாமளும் வெற்றி பெறணும். நாமளும் திரு கணேஷ் ராதாகிருஷ்ணன் அவர்களை போல வர முடியலனாலும் அட்லீஸ்ட் ஆரம்பிக்கணும். எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்கணும், அந்த மாதிரி மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய செய்தி. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சலீம், தந்தி டிவி நாங்கள் விரும்பி பார்க்குற ஒரு சேனல். உங்கள் ப்ரோக்ராம்லாம் டெஃபினட்டாக இந்தியாவுடைய வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கியமாக, நம்ம பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நானும் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், சென்னையை சேர்ந்தவன் தான். படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த இம்பார்ட்டன்ஸால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகில் இப்போ எல்லாரும் ஏஐ பற்றி பேசுகிறாங்க. அந்த ஏஐன்ற தொழில்நுட்பத்தில் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் 16% ரீசோர்ஸஸ் இந்தியாவில் தான் இருக்கு. உலகத்துக்கே 16%. ஃபர்ஸ்ட் சைனாவாக இருந்தாலும். ஸோ இது ஒரு பெரிய வரப்பிரசாதம், பிகஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது உலகத்தையே திருப்பி புரட்டி போட்ட ஒரு விஷயம். இதனால் மிக சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்த யங் ஜென்ரேஷனுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் எங்களுக்கு பொறாமையா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வரப்போற காலத்துல இந்த ஏஐ உடைய பரிமாணங்கள் வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில், ஏன்னா ஏஐ இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லணும். அடுத்த இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, அது பேர் ஏஜிஐன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐன்னு ஒன்று இருக்கு, சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ஓஐன்னு சொல்லுவோம், ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறமா வர்றது குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ இவ்வளோ நிகழ்வுகள் இந்த வரப்போகிற காலங்களில் வர்றதால இது அதாவது முன்ன ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு நிறுவனத்தையோ, காக்னிசன்ட், விப்ரோ மாதிரி ஒரு நிறுவனத்தை நிறுவனத்துக்கு கடுமையாக உழைச்சி பெரிய காலகட்டங்கள் தேவை. ஒரு 20 வருஷம், 25 வருஷம், 30,000 பேர் வேணும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கம்பெனியை 30 பேரை வச்சு நிறுவனம். ஓகே, அந்த அளவுக்கு இந்த ஏஐ பரிமாண வளர்ச்சியில் மிக சிறந்த இருக்கு. ஸோ தமிழ்நாட்டு யங்ஸ்டர்ஸுக்கு, பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நமக்கு ஒரு பெரிய சிறந்த காலங்கள், எதிர்காலம் ரெடியா இருக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நம்ம தமிழக மாணவர்கள் நிறைய பேர் அமெரிக்காவில் வாழணும், அமெரிக்காவில் வேலை செய்யணும், கை நிறைய சம்பாதிக்கணும், பெற்றோர்களுக்கு பெரிய வீடு கட்டி கொடுக்கணும், கடன் இல்லாமல் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதே நேரத்தில் ஒரு சோதனை காலமும் கூட. H1B விசா பற்றி நாம பேசுகிறோம், இமிகிரேஷன் பற்றி, இதெல்லாம் ரொம்ப ஹாட் பர்னிங் டாபிக்ஸாக இருக்குது யூஎஸில். இங்கே இருக்கிறவங்களே தாக்குப்பிடிக்க முடியுமான ஒரு நிலைமை இருக்குது. இந்த காலகட்டம் சூழல் நம்ம தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் அமெரிக்கா வர ஆசைப்படக்கூடியவர்களுக்கும் அமெரிக்காவில் உள்ள தமிழர்களுக்கும் இது ஒரு சோதனை காலமா? இதை நான் சோதனை காலமாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ நாங்களாம் ஏர்லி 90s படிப்புகளை முடிச்சுட்டு அமெரிக்கா வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் கிடையாது.
இன்னைக்கு இந்தியா வளர்ந்து இருக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா இந்த 30 வருஷ காலகட்டத்தில் இந்தியாவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 7வது ஜிடிபியா இருந்த இந்தியா இன்னைக்கு வந்து 4வது ஜிடிபி ஆயிருக்கு. ஓகே, அது தொடர்ந்து முன்னேறி 3வதுக்கு வரலாம். அப்போ யுஎஸ்ஏ, சைனா, இப்போ ஜெர்மனி இருந்தாலும் அடுத்தது இந்தியா இருக்கு. இந்தியா கேன் ட்ரெஸ்பாஸ் ஜெர்மனின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் குளோபலைசேஷனால யூ டோன்ட் நீட் டு கம் அவுட் ஆஃப் இந்தியா. இந்தியாவிலேயே பொருள் ஈர்க்கிறதுக்கு நீங்க சொல்ற அந்த காரணத்துக்கு $1 பில்லியன் கம்பெனிஸை ஒரு ஆள் கூட கிரியேட் பண்ணலாம். ஒரு எம்ப்ளாயும் இல்லாம ஒரே ஒரு ஆள் கூட ஒரு $1 பில்லியன் கம்பெனியை கிரியேட் பண்ணக்கூடிய காலகட்டம் இது. அதனால வந்து அந்த அமெரிக்கான்ற ஒரு கனவு, இந்த H1B என்ற இது பத்தி இந்தியாவில் இருக்கிற ஜனங்க கவலையப்பட தேவையில்லை. நாங்களாம் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நாங்களாம் இந்தியாவில் தான் இருந்திருப்போம். அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் வி காட் புஷ்ட் அவுட்னு சொல்லலாம். அந்த திறமைகளுக்கு இது இல்லாமல் இருந்தது ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கிறதால அதை பற்றி இந்த H1B இது வந்து ஒரு குறுகிய இதுதான். கவர்மெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. உண்மையான திறமை இருந்தால் டெஃபினட்டாக கம்பெனி இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட் அந்த 100K கூட. அதில் வந்து இது ஒரு நான் சோதனையாக பார்க்கல, இது சாதனையாக தான் பார்க்குறேன். ஏன்னா இந்தியாவுக்கு இது பெரிய வரப்பிரசாத். சார், இப்போ நீங்கள் நம்ம கான்ஃபரன்ஸில் ஹைலைட் பண்ண மாதிரி கூட போர்க்களமே இப்போ ஏஐ போர்க்களமாக மாறுது. ட்ரோன் கொண்டு வந்து அதுவே டிடெக்ட் பண்ணி எல்லாம் அடிக்கிறது எல்லாம் பண்ணுது. இனிமேல் எதிர்காலம் போர்க்களத்திலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குமா சார்? சேதங்கள் அதிகமாக இருக்குமா? இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி இது 1975ல இருந்தே இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்புறமா இன்டர்நெட் வந்தது. ஒரு காலகட்டத்தில் இதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. கால்குலேட்டர் வந்த காலத்திலேயே அக்கௌண்டன்ட் சொல்லுவாங்க அக்கௌண்டிங் போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லை. இன்டர்நெட் வந்த காலகட்டத்தில் இது வந்து ஒரு பரிமாண வளர்ச்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? 92 மில்லியன் பீப்புளுக்கு ஜாப் போனாலும் 170 மில்லியன் பீப்புளுக்கு 2030ல ஜாப் இருக்கு. ஸோ அதனால நீங்கள் எப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பரிணாம வளர்ச்சியில் ஏஐ வந்து இந்த ரிப்பீட்டபிள் ஜாப்ஸை தான் பண்ணோம். எம்பத்தியான ஜாப் எல்லாம் பண்ண முடியாது. இப்போ உங்கள் கையை பிடிச்சி நான் வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன், அந்த இதை வந்து ஏஐ பண்ண முடியாது. ஒரு நர்சிங் ஜாபோ ஒரு டாக்டரோ இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லலாம் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் இல்லை. என்றைக்குமே வந்து ஏஐ இஸ் நாட் கோயிங் டு ஓவர்டேக் ஹியூமன். சரி, இப்போ நம்ம தமிழக மாணவர்கள் பல படிப்புகள் வந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை படிக்கலாமான்னு ஒரு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தா உரிய வேலை கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. +2 முடித்த மாணவர்களுக்கு, அந்த வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன தந்தி டிவி வாயிலாக? தந்தி டிவி வாயிலாக நான் சொல்ல விரும்புவது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதை படிப்பாக பார்க்க, அது ஒரு எனேபிளர் இருக்கும். அது எல்லா துறைக்கும் சம்மந்தப்பட்டது. ஒரு டெக்னாலஜி துறைக்குன்னு இல்லை, அது வந்து எல்லா துறையும் சேர்ந்தது. இப்போ நீங்கள் இப்போ சமீப காலமாக நிறைய பேர் ChatGPTன்ற ஒரு இதை டூல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பட் ChatGPT இஸ் நாட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய வளர்ச்சி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண போது படிப்புடைய இது வந்து இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நிறைய தான் கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதை படிக்கலாமா வேணாமான்ற ஒரு மனப்பான்மைக்கே வரக்கூடாது. எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இது. அதால் வந்து நீங்கள் எந்த துறையில் சாதிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த துறையில் நுட்பமாக படித்து அதை உள்ள உட்கொண்டு அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணும்போது தான் வேர்ல்டுக்கு பெரிய இது அச்சீவ்மெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் இருக்கணும். ஃபோக்கஸ் எடுத்த காரியத்தை முடிக்கணும். அதே மாதிரி நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி ஒன்றே செய் அதை நன்றே செய். அதற்கு இலக்கணமாக அந்த ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை டீப் ரூட்டுக்கு போய் நல்ல ஆராய்ந்து தெரிஞ்சு படித்து புரிதலோடு இருக்கும்போது சாதனைகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். சார், இப்போ அமெரிக்காவில் தந்தி டிவி உங்களை சந்திக்க நேர்ந்தது. இது ஒரு நம்ம தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உங்களுடைய கடைசி வார்த்தைகள் நம்ம தமிழ் மக்களுக்கு. தமிழ் மக்கள் வந்து இது ஒரு பொற்காலம் தான் நான் சொல்லுவேன். நாங்களாம் நிறைய
இடையூறுகள், கஷ்டங்கள் இதெல்லாம் தாண்டி வந்திருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து இது இந்த ஏஐ வந்து ஒரு பொற்காலம் தான். இது வந்து இட்ஸ் கோயிங் டு கிவ் இம்மென்ஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ தமிழ் மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் வந்து தே ஹாவ் டு டூ ஸ்டடி ஹார்ட். நம்ம தமிழ் சமுதாயமே வந்து ஒரு நாலேஜபிள் சமுதாயம். இன்னைக்கு வந்து ஏன் நம்ம உலகத்தில் இவ்வளோ சிறந்து விளங்குறோம்னா, முன்ன வந்து நீங்கள் சொன்ன மாதிரி போர்க்களம், மசில் பவர்னு வாங்க, அதுதான் வந்து ஈவன் இந்த நாடே வச்சுட்டு இருந்தது. இப்போ நாலேஜ் பவர்ன்றது இந்தியாவுக்கு இருக்கு. இந்த நாலேஜ் பவர் வச்சுட்டு யாரும் வந்து வெப்பன்ஸாலையும் மசிலாலையும் வெற்றி பெற முடியாது. அதனால வந்து நான் என்ன சொல்றேன், தமிழ் சமுதாயம் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கு, இன்னும் சிறப்பாக இருக்கும். எங்களுடைய உதவி வந்து தமிழ்நாட்டுக்கு எப்பயுமே இருக்கு. மாணவர்களுக்கு நாங்கள் எப்பயுமே அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ எதுவோ தந்தி டிவி வாயிலாக வேணும்னா நாங்களாம் இருக்கோம், சொல்லி தரத்துக்கும் கைட் பண்ணுறதுக்கும். ஒண்டர்ஃபுல் சார். என்னுடைய கடைசி கேள்வி, நீங்கள் குவாண்டம் எக்ஸ்பர்ட்ஸும் கூட, குவாண்டம்னா என்ன, அதை பற்றி தமிழக மக்களுக்கு சில வார்த்தை. குவாண்டம் வந்து நெக்ஸ்ட் பிக் ரெவல்யூஷன். இப்போ ஏஐ எல்லாரும் பேசுறாங்க, எங்களை பொறுத்தளவு ஏஐ அவுடேட்டட். அதுதான் சொல்லுங்க, ஏஐ அவுடேட்டட். ஏஐ இஸ் அவுடேட்டட். ஓகே. அடுத்த பரிணாம வளர்ச்சி வந்து இப்போ ஏஐ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது ஒரு ஹியூமனை மிமிக் பண்றதுக்கு தான் ஏஐ கிரியேட் பண்ணாங்க. ஆனால் வந்து அதுலேருந்து ஜெனரேட்டிவ் ஏஐ அதுவே கற்றுன்னு ஒரு குழந்தை மாதிரி வேர்ட்ஸு, வார்த்தைகள் இதெல்லாம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் ஹியூமன் ஆகலை. இப்போ ஹியூமன் ஆகிறது பேர் தான் ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அது ஆயிடுச்சுன்னா ஹியூமனுக்கு ஈக்குவலண்டா வேலை செய்யும். ஏஎஸ்ஐன்றது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ஹியூமனையும் கடந்து ஹியூமன் செய்ய முடியாததையும் அது செய்யும். ஆனால் இதெல்லாம் செய்யும்போது பெரிய டேட்டாஸ் வரும். அந்த டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து குவாண்டம் தான் நெக்ஸ்ட் பிக் டெக்னாலஜி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கேன்சர் ரிசர்ச்சுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேன்சர் ரிசர்ச், ஒரு பிறக்க குழந்தை 23 வாரம் வயிற்றில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு அது 80 வயசு மட்டும் அதுக்கு கேன்சர் வருமா வராதான்னு நாங்கள் சொல்ல முடியும். அதுதான் என்னுடைய ரிசர்ச் MIT-ல. மிகப்பெரிய புரட்சி சார் அது. இந்த புரட்சி மட்டும் இல்லை, இப்போ கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு, அல்சைமர், பார்க்கின்சன் இதுக்கெல்லாம் இல்லை. நிறைய மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணாமல் இருக்குது. இந்த பார்க்கின்சன், அல்சைமர் டிசீஸுக்கெல்லாம் ஒரு டாக்டர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணி சிமுலேட் பண்ணி ரன் பண்ணால் 10,000 to 25,000 வருஷம் ஆகும். இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் தான். ஓகே. அதை ஒர்க் பண்ணி வர்றதுக்கு, ஒரு சிமுலேஷன் பண்ணுறதுக்கு குவாண்டம்ல 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஃபென்டாஸ்டிக் சார். நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணோம் கூகுளில். அது வந்து என்னன்னா 5 நிமிஷம் குவாண்டம், அது வந்து என்ன சொல்லுவோம், சூப்பர் பொசிஷன் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே. அந்த இது வந்து மக்கள் போய் பார்க்கலாம். குவாண்டம் டெக்னாலஜினா சூப்பர் பொசிஷன். ஒரு காயினை டாஸ் பண்ணீங்கன்னா அது சுத்தும். அதாவது அது ஹெட்ஸா டெய்ல்ஸான்னு கேட்டால் ஹெட்ஸும் இருக்கும், டெய்ல்ஸும் இருக்கும், எல்லாம் ரெண்டும் கலந்து இருக்கும். அதுதான் அது. இல்லைன்னா ஒரு பூனையை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு அது உயிரோடு இருக்கா செத்து இருக்கா நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியாது. எக்ஸாக்ட்லி. அது சாவலாம், உயிரோடு இருக்கலாம், நடக்கலாம், நிற்கலாம், குதிக்கலாம், படுக்கலாம், உறங்கலாம்னு சொல்லலாம். அந்த ஸ்டேட் தான் கியூபிட்ஸ்னுவோம். இது வந்து குவாண்டம் வந்து பிட்ஸில் ஒர்க் பண்ணல, கியூபிட்ஸில் ஒர்க் பண்ணுது. இந்த குவாண்டம் டெக்னாலஜியில் நாங்கள் 5 நிமிஷம் ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணோம். அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சூப்பர் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணால் எவ்வளோ வருஷம் ஆகும்னா 10 செப்ட்ரில்லியன் இயர்ஸ் ஆகும். அதாவது ஒன்று வச்சு 25 பூஜ்ஜியம் போடணும் நீங்கள். என்ன 125 zeros போட்டால் 10 செப்ட்ரில்லியன். இந்த யூனிவர்ஸே அந்த வயசு கிடையாது. நம்ம யூனிவர்ஸே அந்த வயசு கிடையாது. அது 5 நிமிஷத்தில் ரன் ஆகிடும். அதுதான் குவாண்டம் உடைய வளர்ச்சி. குவாண்டம் வந்து ஹார்ட்வேர், ஏஐ சாஃப்ட்வேர். இது ரெண்டும் சேரும்போது பரிணாம வளர்ச்சின்றது அளவு கடங்காத ஒரு வளர்ச்சி. இது வந்து நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கணும், அதை படிக்க ஆரம்பிக்கணும். அந்த புரிதல் வந்துச்சுன்னா நம்ம தமிழர்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. மிக்க நன்றி கணேஷ் சார். நீங்கள் வந்து மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மேதை இந்த ஃபீல்டில். ஆனால் ஒரு பாமர மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் நீங்கள் தந்தி டிவிக்கு சொன்னீங்க. உண்மையிலேயே உங்களை சந்திக்கும் பொழுதும் நீங்கள் பேசுறதை கேட்கும் போதும் குவாண்டமை பற்றி நீங்கள் சின்ன குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்றது கூட நம்மளை சுளிர்க்க வைக்கிறது. தந்தி டிவி சார்பாக மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க சலீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இன் தந்தி டிவி. தேங்க்யூ கணேஷ். தமிழக மக்களாகிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது உண்மையிலேயே ஒரு அரிய வாய்ப்பு. திரு கணேஷ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல பேட்டன்ட்டுகளை வாங்கியிருக்கிறார், காப்புரிமைகளை வாங்கியிருக்கிறார். அமெரிக்காவில் கொடிகட்டி பறக்கும் தமிழர். இவர் பேர் சொன்னால் உலகறியும். தந்தி டிவியோடு பேசிக் கொண்டிருந்தார். தமிழக மக்களாகிய உங்களிடம் அமெரிக்காவிலிருந்து தந்தி செய்திகளுக்காக சலீம்.